Chennai Silks. சட்டமன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகளிடம் என்னென்ன வாக்குறுதிகளை எதிர்பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம். அதாவது அவங்க என்ன வாக்குறுதி வேணாலும் தரட்டும். இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது பொருளாதார மாநிலத்தினுடைய பொருளாதாரம் என்னன்னு தெரியும், என்ன கடன்னு தெரியும், அதை நம்மளால் திருப்பி அடைக்க முடியுமா, அல்லது என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினா எவ்வளோ கடன் சுமையோ அல்லது மக்களுக்கு இன்னும் வரி சுமையோ அதிகமாகுன்னா அதை அவங்களால தாங்க முடியுமா, இதெல்லாம் யோசனை பண்ணி வாக்குறுதிகளை கொடுக்கணும். சும்மா இஷ்டத்துக்கு நம்ம அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதை வாட் இஸ் த சோர்ஸ், என்ன மூலதனம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். சார் அவங்கவுங்க படிச்சுட்டு இருக்காங்க சார், இளைஞர்கள் சரியா, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் கொடுத்தா போதும் கவர்மெண்ட்டில் சரிங்களா. நிறைய வந்துட்டு தட்டி கழிச்சிடறாங்க நம்ம சின்ன கம்யூனிட்டிலாம், அதெல்லாம் வந்துட்டு சீர்படுத்தி எல்லாருக்குமே பொதுவாக வேலையை கொடுக்கணும். எல்லாருக்குமே படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தாவே அதுவே பெரிய விஷயம். 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அதிகமாக 2 கட்சியுமே அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இலவசம் மக்களை கொஞ்சம் சோம்பேறியாக ஆக்குது. மக்களை ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும், வேலை வாய்ப்பை நிறைய உருவாக்கணும், இந்த தேசத்தை காக்கணும். இந்த தேசத்துக்காக நல்ல ஒரு சென்னை ஜார்ஜ் கோட்டையில் ஒரு நல்ல முதல்வர் வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இலவசமாக தான் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, படித்த பெண்களும் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களை அறிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை நிறையா கொடுக்கணும், நிறையா மருத்துவமனைகளை அதை நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், நிறையா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். மீறி போயிட்டு காலேஜெல்லாம் திறந்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு பிஇ டிகிரி ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்க. எந்த டிகிரிக்காரரும் படிச்சுட்டு வந்த உடனே இங்கே சப்ஜெக்ட்டுக்கு யாருக்குமே வேலை தெரியறதும் இல்லை. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இப்போ நாங்கள்லாம் இருக்கோம் சீனியர் ஆகிட்டோம், எங்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியா பற்றி தெரியாது. சோஷியல் மீடியா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு பையனை அப்பாயின்ட் பண்ண வேண்டியிருக்கு. சோஷியல் மீடியா எங்களுக்கும் இல்லாமல் இந்த இது மொபைலெலாம் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. இதுக்கு தான் நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா இதை அவங்க ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணி படித்த சப்ஜெக்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வெளியே வர்றதுக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அவங்க கவர்மெண்ட்டு. அது மாதிரியான வாக்குறுதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் காலேஜ்லேயே சும்மா வந்தோன்னே வேலை கிடைக்க முடியாது. காலேஜில் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வெளியே வரணும். அப்போ எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் ஈஸியாக இருக்கும். கல்விக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். கல்விக்கு ஸ்பெண்ட் பண்ணுறத கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அது போய் சேருதா பார்க்கணும். 40,000 கோடி சேருது, 50,000 சொல்லி பாப்புலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது எவ்வளோ தூரம் போய் சேருது, எவ்வளோ சேர்ந்துருக்கு, அதுக்கு ஒரு பிஸ்னஸ் சைக்கிள், ஒரு கேஷ் சைக்கிளோ அந்த இது மாதிரிலாம் கொண்டாடலாம். ரெண்டாவது ஃப்ரீ பீஸை கண்டிப்பாக நிறுத்தணும். மக்களுடைய டெவலப்மெண்ட் அந்த 140 கோடி மக்கள் எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை கொண்டாந்து செய்தால் நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய, யார் அந்த மாதிரி வராங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு.